Daily. Taste the Daily. என்ன இல்லையா சொல்லாம திடீர்னு ஆபீஸ்க்கு வந்திருக்க? எல்லாம் திடீர்னு தானே நடக்குது. கடவுளே, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி டயர்டா டிஸ்டர்ப்டா இருக்க? அந்த அஞ்சலி இன்னைக்கு நம்மளோட டிராமால பெரிய குண்டு தூக்கி போட பார்த்தா அது நடக்காம தடுக்கிறதுக்குள்ள எனக்கு போதும் ஆயிடுச்சு. என்ன சொல்ற? என்ன நடந்துச்சு? இன்னைக்கு கார்த்திக் பிரியா கிட்ட லவ் சொல்றதுக்கு கோவிலுக்கு போனாங்க. அந்த அஞ்சலியும் அங்க வந்துட்டா. என்ன ஆச்சுன்னா, நல்ல வேலை எங்க அம்மா தகவல் சொன்னதுனால ஓடி போய் நான் அஞ்சலியை தடுத்துட்டேன். இல்லன்னு வைங்க, கார்த்திகையும் பிரியாவையும் ஒன்னா வச்சு அந்த அஞ்சலி மட்டும் பாத்திருந்தா இன்னைக்கு பெரிய பிரளயமே நடந்திருக்கும். சரி, நீ என்ன பண்றனா? பிரியா கிட்ட கார்த்திகை ஏற்கனவே நடந்த கல்யாணத்தை பத்தியும் அஞ்சலியை பத்தியும் சொல்ல சொல்லி அவங்கிட்ட சொல்லு. கௌதம், அத அவனே சொல்ல நினைக்கிறான். கௌதம், அவனுக்கு உண்மையை சொல்றதுக்கு பயம். ஒருவேளை உண்மையை சொன்னா பிரியா தன்னை வெறுத்துருவாளுன்னு தான் கார்த்திக் பயப்படுறான். அவன் காஃபி ஷாப்ல லவ்வ சொல்லாம விட்டதுக்கு அதுதாங்க காரணம். அப்ப ஒண்ணு பண்ணுவான், அவனோட போக்கிலே விட்டு பிடிப்போம். ஆனா அதுக்குள்ள கார்த்திக் பிரியா விஷயத்த அந்த அஞ்சலி மோப்பம் பிடிக்காம இருக்கணும். ஏண்டி, அவளுக்கு உன்னை வேவு பாக்குறத தவிர வேற வேலையே இல்லையாடி? நீ உன் புருஷன் கார்த்திகை பார்த்து பேச போனா கூட குறுக்க வந்து கட்டைய போடுறா. ஆமாமா, என்னோட ஒவ்வொரு மூமெண்ட்டையும் அவ எப்படியோ ஸ்மெல் பண்றாமா. சரியான கிரிமினலா இருப்பா அவ. எங்க நான் கார்த்திக் கிட்ட பேசிடுவனோ, சமாதானமாகி அந்த வீட்டுக்குள்ள போயிடுவனோன்னு பயந்து எந்நேரமும் கார்த்திக வாட்ச் பண்ணிட்டே இருக்காமா. என்ன நெருங்க விடாம தடுத்துக்கிட்டே இருக்காமா. ஆமாண்டி, பணக்கார வாழ்க்கைய தான் மட்டுமே அனுபவிக்கணும்னு சதி பண்றா. கெட்டன பிடிச்சவ. மா, அவ சதி பண்ணா இந்த கார்த்திக் எங்கம்மா போச்சு புத்தி? இவன் அந்த இலக்கிய பேச்சு கேட்டு பூம்பு மாட மாதிரி தலையாட்டிக்கிட்டே இருக்கான். முட்டாள் சரியான முட்டாள். வேப்ல எடுத்து அடிச்சாதான் அவனுக்கு புத்தி வரும். அடிக்கிறேன். ஏய், யாருக்கு போன் பண்ற? கார்த்திக்கு தான். இப்ப பேசுற பேச்சுல அவன் என்ன கண்டா பயந்து ஓடணும். ஏய் குட்ரி. மா, ஏமா? நீ கார்த்திக் கூட வாழ ஆசைப்படுறியா இல்லையா? எதுக்கு எடுத்தாலும் அவன் கூட சண்டை போட்டா அவன் எப்படி உன்னை ஏத்துப்பா? அவன் மனசுல உன்னால எப்படி இடம் பிடிக்க முடியும்? இத பாரு, வயித்துல குழந்தை இருந்ததுன்னு நீ ஏமாத்தினதை அவனால தாங்கிக்கவே முடியல. இதையே சாக்கா வச்சு இலக்கிய அவனை ஏத்தி விட்டு உன்னை வெறுக்க வைக்கிறா. நீயும் அதுக்கு தகுந்த மாதிரி அவன் கோவத்தை ஜாஸ்தி பண்ற மாதிரி ஆடினா எப்படி? இத பாரு, உன் புருஷனுக்கு நீ குழந்தைய பெத்து தரலங்கிறது தானே பிரச்சனை. அவன் ஆசைப்படுற மாதிரியே சீக்கிரமா ஒரு குழந்தைய பெத்து தரேன்னு சொல்லு. 10 மாசத்திலேயே நீ அப்பாவாக போறேன்னு ஆசையை தூண்டு. அப்ப பாரு, பழைய கோவத்தெல்லாம் மறந்து உன் பின்னால தன்னால வருவான். அப்படியாம்மா சொல்ற? ஆமாடி, நான் சொல்ற மாதிரி பேசு. நான் சொல்றது மட்டும் நடக்குதா இல்லையான்னு பாரு. சரி. இந்தா. அஞ்சலி என்ன கோயில்ல தேடி போய் ஏமாந்துருப்பா. அந்த வெறுப்பை காட்டதான் போன் பண்றாளா? இருக்கலாம், எடுக்க வேண்டாம். மா, போன் எடுக்க மாட்டேன்றாமா. மறுபடியும் பண்ணு. பண்றே, திருப்பியும் பண்ணு. எடுக்கலன்னா என்ன விட்டுருவன் அவனே. அடங்கவே மாட்டாளா இவ? ஏய், என்ன நினைச்சிட்டு இருக்கோ மனசுல? உனக்கு எவ்வளவு தடவை சொல்லியாச்சு, மண்டையில ஏறலையா? எதுக்கு இப்ப விடாம கால் பண்ணிட்டு இருக்க? கார்த்திக், கோச்சிக்காதீங்க கார்த்திக். நான் செஞ்சதானே தப்புதான். அதுக்காக இப்படி கோமாவே இருந்தா எப்படி? உங்க கூட பேசாம என் மனசுக்கு ஒரு மாதிரி பாரமாவே இருக்கு. பேசுங்க கார்த்திக். ஏய், பாரம் இல்ல,
என்னை ஏமாத்தின பாவம் செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இப்ப பேசாம இருக்க முடியலன்னு நினைக்கிறியா? சாரி கார்த்திக், நடந்ததையே நினைச்சிட்டு இருக்காதீங்க. எல்லாமே தப்புதான். நான் உங்களை ஏமாத்திருக்க கூடாது. ஒத்துக்கிறேன் கார்த்திக். ஐ எம் வெரி சாரி கார்த்திக். அப்புறம் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்லலான்னு தான் ஃபோன் பண்ணேன். குழந்தைக்கு ஆசைப்பட்டு அது பொய் ஆயிடுச்சேங்கிறது தானே உங்களோட வருத்தம், கோவம், ஏமாற்றம் எல்லாமே. தயவு செஞ்சு அதெல்லாம் விட்டுருங்க. நீங்க ஆசைப்பட்ட மாதிரி சீக்கிரமே உங்களுக்கு ஒரு குழந்தை பெத்து தரேன். நீங்க அப்பாவாகி சந்தோஷப்படுறத நானும் என் கண்ணால பாக்கணும் கார்த்திக். ப்ளீஸ் கார்த்திக், பழசெல்லாம் மறந்துட்டு நம்ம மறுபடியும் ஒண்ணு சேர்ந்து சந்தோஷமா வாழலாம். சீ, வாய மூடு. என் வாழ்க்கையை நாசமாக்கிட்டு சந்தோஷமா வாழலாம்னு சொல்றியா? அது நடக்கவே நடக்காது. இதுக்கப்புறம் நான் உன் கூட சேர்ந்தேன்னு வை, நான் மனுஷனே கிடையாது. உன் கூட வாழ்றது நான் சாகிறதுக்கு சமம். Taste Daily. Taste the Daily. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.